அத்தியாயம் 10. ஒரு மின் புத்தகத்தை உருவாக்குவது உங்கள் வாழ்க்கை, தொழில் மற்றும் சமூக தாக்கத்தை எப்படி பெரிதாக மாற்ற முடியும்? விரிவான விளக்கம். ஒரு மனிதன் தனது அறிவை உள்ளே வைத்துக் கொண்டால் அதன் தாக்கம் மிகவும் குறைவு. ஆனால் அந்த அறிவை எழுதினால், பகிர்ந்தால், ஒரு அமைப்பாக மாற்றினால், அது பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக மாறும். ஒரு மின் புத்தகம், இ-புக் உருவாக்குவது என்பது வெறும் ஒரு புத்தகம் எழுதுவது மட்டும் அல்ல. அது உங்கள் அறிவை ஒரு வடிவத்தில் பதிவு செய்வது, உங்கள் சிந்தனைகளை உலகுடன் பகிர்வது, உங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றுவது என்பதாகும். இ-புக் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? ஒரு மனிதன் ஒரு மின் புத்தகம் உருவாக்கும்போது அவர் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒன்று, அறிவை தெளிவுபடுத்துகிறது. ஒரு புத்தகம் எழுதும்போது மனிதன் தனது சிந்தனைகளை தெளிவாக அமைக்க வேண்டியிருக்கும். இதனால் அவர் தனது அனுபவத்தை ஒழுங்குபடுத்துகிறார், தனது சிந்தனையை ஆழமாக புரிந்து கொள்கிறார். 2. பர்சனல் பிராண்ட் உருவாகிறது. ஒரு மனிதன் தனது அறிவை பகிர ஆரம்பித்தால் அவர் ஒரு நிபுணர், எக்ஸ்பர்ட் என்ற நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறார். மக்கள் அவரை ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு கருத்து முன்னோடியாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இதுவே பர்சனல் பிராண்ட். 3. டிஜிட்டல் பிரசன்ஸ். அதிகரிக்கும். ஒரு இ-புக் வெளியிடும்போது அது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலம் பலரிடம் சென்றடையும். இதனால் உங்கள் பெயர் அதிகரிக்கும், உங்கள் அறிவு பரவுகிறது, புதிய வாய்ப்புகள் உருவாகும். 4. கம்யூனிட்டி உருவாகிறது. ஒரு புத்தகம் படிக்கும் வாசகர்கள் உங்கள் சிந்தனையுடன் இணைகிறார்கள். இதன் மூலம் ஒரு கம்யூனிட்டி உருவாகிறது. இந்த கம்யூனிட்டி கருத்துக்களை பகிரும், கற்றுக்கொள்ளும், ஒன்றாக வளர முயலும் ஒரு குழுவாக மாறுகிறது. AI காலத்தில் அறிவின் மதிப்பு. இன்றைய உலகத்தில் தகவல் மிக அதிகமாக உள்ளது. ஆனால் தகவல் மட்டும் போதாது. அதை புரிந்து கொள்ள, ஒழுங்குபடுத்த, மற்றவர்களுக்கு விளக்க ஒரு மனிதன் தேவை. அதனால்தான் நாலேஜ் கிரியேட்டர்ஸ் என்ற புதிய தலைமுறை உருவாகி வருகிறது. AI கருவிகள் இந்த அறிவு உருவாக்கத்தை மிகவும் எளிதாக்குகின்றன. ஒரு மனிதன் தனது சிந்தனைகளை AI உதவியுடன் புத்தகமாக, வழிகாட்டியாக, ஆன்லைன் கோர்ஸ் ஆக மாற்ற முடியும். டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்கம். ஒரு இ-புக் உருவாக்குவது ஒரு பெரிய டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்கத்தின் முதல் படியாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு புத்தகம் வாசகர்களை உருவாக்கும். அந்த வாசகர்கள் ஒரு கம்யூனிட்டியாக மாறும். அந்த கம்யூனிட்டி ஒரு லேர்னிங் ஈகோசிஸ்டமாக வளரலாம். இந்த ஈகோசிஸ்டம் மூலம் அறிவு பகிர்வு, கற்றல், வணிக வாய்ப்புகள் உருவாக முடியும். மன விழிப்புணர்வு பிளஸ் AI அறிவு பகிர்வு. இந்த புத்தகத்தின் முழு பயணம் 3 முக்கிய கருத்துக்களை இணைக்கிறது. 1. மன விழிப்புணர்வு. மனிதன் தனது சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். 2. AI ஆட்டோமேஷன். AI கருவிகளை பயன்படுத்தி தனது வேலைகளை வேகமாக்க வேண்டும். 3. நாலேஜ் ஷேரிங். தனது அறிவை உலகுடன் பகிர வேண்டும். இந்த மூன்றும் இணைந்தால் ஒரு மனிதன் தனிப்பட்ட வளர்ச்சி பெறுவான், சமூகத்தில் தாக்கத்தை உருவாக்குவான், ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்குவான். செயல்முறை பட்டியல். ஆக்ஷன் பிளான். 1. உங்கள் அறிவை பட்டியலிடுங்கள். உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். நீங்கள் கற்ற முக்கிய பாடங்களை பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய கருத்துக்களை தேர்வு செய்யுங்கள். 2. ஒரு இ-புக் உருவாக்குங்கள். உங்கள் கருத்துக்களை சாப்டர்ஸாக அமைக்குங்கள். AI கருவிகளை பயன்படுத்தி கண்டென்ட் உருவாக்குங்கள். புத்தகத்தை டிஜிட்டல் ஃபார்மேட்டாக உருவாக்குங்கள். 3. உங்கள் பர்சனல் பிராண்ட் உருவாக்குங்கள். உங்கள் கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பகிருங்கள். வீடியோஸ் மற்றும் ஆர்டிகிள்ஸ் உருவாக்குங்கள். உங்கள் ஆடியன்ஸை உருவாக்குங்கள். 4. நாலேஜ் கம்யூனிட்டி உருவாக்குங்கள். வாசகர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள். ஒரு லேர்னிங் கம்யூனிட்டி உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். ஒரு புத்தகம் உங்கள் அறிவை உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அறிவை பகிரும்போதுதான் அதன் உண்மையான மதிப்பு உருவாகிறது. AI காலத்தில் நாலேஜ் கிரியேட்டர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். முக்கியமாக உங்கள் அனுபவம் மற்றவர்களின் வழிகாட்டியாக மாறலாம். AI காலத்தில் வெற்றி பெற செல்ஃப் அவேர்னஸ் பிளஸ் AI டூல்ஸ் பாஸ் நாலேஜ் ஷேரிங்.
இந்த மூன்றும் இணைந்தால் ஒரு மனிதன் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்.